ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சூர்யா ஃப்ரம் எஸ்யூஜி பைக்கர். இந்த வண்டி பல்சர் 150 BS4 மாடலு. இந்த வண்டி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ரன்னிங்கில் போக ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி நம்ம ஃபஸ்ட் செக் பண்ண வந்து கார்பரேட்டர் செக் பண்ணோம், ஸ்பார்க் ப்ளக் செக் பண்ணோம். எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் என்ன தான் ஃபால்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம டேங்க்கில் வந்து ஏர்லாக் ட்ரபிள் இந்த வண்டியில் கொஞ்சம் தூரம் போச்சுன்னா ஆஃப் ஆகிக்குது அது மாதிரி சொல்லியிருந்தேன். அப்படி நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இதான் ப்ரீத்தர் ஏர் ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லாக் ஆகிருக்கு. 2 ஏர் ஹோல்ஸ் வரும் இதில். ஒன்று வந்து இந்த சின்ன ஹோல்ஸ், இது பெரிய ஹோல்ஸ் வந்து சுத்தமாகவே பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன ஃபால்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு டேங்க் லாக் பண்ணிடுவோம் ஃபுல்லாக. இந்த ரப்பர் ஓரிங் வந்து நல்லா ஏர் கேப்பில் வந்து லாக் ஆகி நின்றுக்கும். அப்போ நம்ம வண்டி வந்து ரைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு வேக்கம் ஃபார்ம் ஆகும். அந்த வேக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரணும். வெளியே வரலைன்னா வந்து வண்டி வந்து கீழே பெட்ரோல் டேங்க் வந்து கார்பரேட்டருக்கு வந்து பெட்ரோல் போகாது. இந்த 2 ஓஸ் வழியை பார்த்திங்கன்னா வெளியே வரும். கீழே அதே மாதிரி இருக்கும் அந்த பெட்ரோல் டேங்க்கில். இந்த வழியாக தான் வெளியே வரும். இப்போ நம்ம வாட்டர் கேனில் கீழே ஓட்டை போட்டு மேலே அடைச்சோன்னா இப்படி கீழே பெட்ரோல் வராது இல்லைங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ட் அதில் டஸ்ட்டு லாக் ஆகிடுச்சு. அதுதான் இந்த வண்டியில் ஃபால்ட்டு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி போட்டு ஓகே, பல்சரில் இது மாதிரி ஏதாவது ஃபால்ட் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.